வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் நம்ம உயர் இரத்த அழுத்தத்தை பற்றியும், உயர் இரத்த அழுத்தம் என்பது ஒரு நோயா அல்லது நோயினுடைய அறிகுறியா அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மருத்துவர்கள் அல்லாத மக்களுக்கும் எளிமையான முறையில் அதை புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு தண்ணி தொட்டி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீருடைய அழுத்தம், சமையலறையில் குழாயை திறந்ததும் அந்த தண்ணி வர்றது அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை எளிமையான முறையில் சொன்னோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த உயர் இரத்த அழுத்தம் வர்றதுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து காத்திருங்கள் நண்பர்களே, உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த உயர் இரத்த அழுத்தத்தை பற்றி பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை டாக்டர், நான் அதிகமான எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால கூட இந்த உயர் இரத்த அழுத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இரத்த அழுத்தம் வந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை டாக்டர், எனக்கு வேலைக்கு போனாலே டென்ஷன், காலையிலேருந்து நைட்டு வேலை முடிஞ்சு வர வரைக்குமே எனக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது, என்னுடைய மேனேஜரோட தொல்லை, வேலையோடைய பளு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்குது டாக்டர், காலையிலேருந்து எனக்கு பொழுதன்னைக்குமே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால கூட எனக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுமக்கள் அவர்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கருத்து. இந்த கருத்தையே உயர் இரத்த அழுத்தம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி மருத்துவர்கள்ட்ட எங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன். அதாவது ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சுனாக்கா நீங்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, வேரியஸ் ரீசன் இருக்குது, நீங்கள் மருந்து எடுத்துக்கங்க, அமைதியாக இருங்க, தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுமக்கள் சொன்ன கருத்து சரியா, இல்லை மருத்துவர்கள் சொன்ன அந்த எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லி மருந்துகளும் எடுத்துக்கிட்டு தியானம் செய்யுங்கன்னு சொல்கிறது சரியா? இதுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு சாராரையும் தாண்டி அறிவியல் பூர்வமான காரணம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். உயர் இரத்த அழுத்தம் வர்றதுக்கான முதல் அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புல ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, ஆல்டோசிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ரெண்டு ஹார்மோனுடைய பங்கு இந்த இரத்தத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இரத்த குழாய்களில் ஓடக்கூடிய இரத்தத்தினுடைய வால்யூம் குறையும் பொழுது அதை அதிகப்படுத்துறதுக்காக நம்மளுடைய இரத்த குழாய்களை சுருங்க செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சராசரியாக ஒரு இரத்த குழாயில் ஓடக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு குறையும் பொழுது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதை சரி செஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் சொல்லக்கூடிய ஹார்மோனும், ஆல்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனும் அந்த இரத்த குழாயை சுருங்க செய்யும். சுருங்க செய்கிறத கொண்டு அந்த இரத்த குழாய்களில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய அளவு, அதாவது பிளட் வேல்யூம்னு சொல்லுவாங்க, இது சராசரி நிலைக்கு வரும். அந்த இரத்த குழாய் சுருங்கும் பொழுது சராசரி நிலைக்கு உடல் ரெக்கவரிக்கு வரும், அதாவது சமநிலைக்கு வந்துடும். இந்த ரெண்டு ஹார்மோனுமே, அதாவது ஆல்டோஸ்டிரானும் இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோனுமே தவறுதலாக சில நேரங்களில் பல காரணங்கள் இருக்குது உடலில், இந்த காரணங்களால் தவறுதலாக இந்த ஹார்மோன் கூட குறைய சுரக்கும் பொழுது இரத்தத்தினுடைய அளவு, அந்த பிளட் வேல்யூம்னு சொல்லக்கூடியது அதிகமாக்கப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த குழாய்கள் தேவைக்கு அதிகமாக சுருங்க செய்து இரத்த அழுத்தம் அதிகமாக ஏற்படும் பொழுது அதை நம்ம உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு பார்க்குறோம். இது முதல் காரணம், அறிவியல் காரணம். அடுத்த அறிவியல் காரணம் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு இரண்டாவது அறிவியல் பூர்வமான காரணத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய மூளையில் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு செயல் நடக்குது. எப்படி ரெனின் ஆஞ்சியோடென்சின் அது மூலியமாக இரத்த குழாய்கள் சுருங்கி விரிகிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சோ, அதே மாதிரி நம்ம சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறதும் நம்மளுடைய நரம்புகள், இரத்தம் ஓடிட்டு இருக்கக்கூடிய குழாய்கள் சுருங்கி விரிவதற்கு இதுவும் ஒரு வகையில் உதவி செய்யுது. இப்போ இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால், எப்படி சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியில் குறை ஏற்படும்? ஒரு மனிதன் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கார், இல்லை ஒரு ஜாபை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவர் ஏதாவது ஒரு ஜாபை இன்றைக்கி அச்சீவ் பண்ணணும், இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற சிந்தனையிலே இருக்கார், இல்லை அவருடைய லைஃப்
கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக எந்த நேரமுமே அவர் வந்து ஒரு சிந்தனையிலே இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நம்மளுடைய உடலில் வந்து எனர்ஜி லெவல் குறையும். அதாவது கலோரிஸ் குறைய ஆரம்பிக்கும். நம்ம வந்து யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கலோரி குறையும். நம்ம வந்து அதாவது ஏதாவது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாலே அதிகப்படியான கலோரியை வந்து இந்த லாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி கலோரி லாஸ் ஆகும்போது நம்மளுடைய உடம்புல லோ ப்ரெஷர் ஏற்படுது. இந்த லோ ப்ரெஷர் ஏற்படும் பொழுது இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி என்ன செய்யும், நம்மளுடைய இரத்த குழாய்களை சுருங்க செய்து, அதாவது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி என்பது சிம்பத்தட்டிக் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக மாறும். இது மாறி என்ன செய்யும்னா இரத்த குழாய்களை சுருங்க செய்து இரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு கொண்டு வரும். இது தவறுதலாக தொடர்ந்து நடந்தாலும் அதிகப்படியான மன அழுத்தம், ஏதாவது ஒரு சிந்தனைக்குள்ளேயே ஒரு மனிதன் அல்லது ஒரு டென்ஷன்லேயே இருந்தாலும் இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்பத்தட்டிக் ஹைப்பர் ஆக்டிவாகவே இருந்துட்டாலும் நம்ம உயர் இரத்த அழுத்தத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு அறிவியல் பூர்வமான காரணமாக இருக்கிறது. ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு மூன்றாவது அறிவியல் பூர்வமான காரணத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசினபடி ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்ற ஹார்மோன்னால் நம்மளுடைய இரத்த குழாய் சுருங்கிய நிலையில் ஏற்கனவே இரத்த அழுத்தம் அதிகமாக போயிட்டுருக்கு நம்ம உடம்புல. அதே மாதிரி நம்ம மூளையிலிருந்து ஏற்படக்கூடிய சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டு மூலமும் ஏற்கனவே மேற்கொண்டு நம்மளுடைய இரத்த குழாய்கள் சுருங்கிய நிலையில் ஹை ப்ரெஷர் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் மூன்றாவது விஷயமாக நம்மளுடைய இதயத்தில் இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்குது, நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோனுடைய பேர். இந்த ஹார்மோன் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனுக்கு சாதாரணமாக சில நேரங்களில் சராசரி மனிதனுக்கே ஏதோ ஒரு காரணத்தினால ஹைப்பர் டென்ஷன் ஏற்படும் பொழுது, ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்லை ஒரு கோபத்தினாலேயோ ஒரு மன அழுத்தத்தினாலேயோ ஏற்படும் பொழுது இந்த ஹார்ட் வந்து அந்த ஹார்மோனை சுரந்து நம்மளுடைய கிட்னியையும் யூரினரி பிளாடரையும் தூண்டி விட்டு சிறுநீர் கழிக்க வைப்பது மூலமாக நம்மளுடைய உயர் இரத்த அழுத்தத்தை அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் இருக்குது. இப்போ ஏற்கனவே இரத்த குழாய்கள் சுருங்கிய நிலையில் ஓடிட்டுருக்கு ஹைப்பர் டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த இருதயத்திலேருந்து வரக்கூடிய இந்த ஹார்மோனும் உள்ளே சேரும் பொழுது என்னாகும்னா, ஏற்கனவே இரத்த குழாய்களில் வந்து அதிக ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு இருக்கு ரத்தம். இப்போ இந்த இதயத்திலேருந்து வரக்கூடிய நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனு சேரும் போது ஒரு இரத்த குழாய்க்குள்ளே வந்து புதுசாக ஒரு ப்ரெஷர் பூஸ்டர் பம்பை போட்டு அடிக்கிற மாதிரி அதிகப்படியான இரத்த அழுத்தம் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம இந்த உயர் இரத்த அழுத்தத்தை பற்றி இந்த வீடியோவில் முடிவுக்கு வருவோம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர், ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்னால தான் உயர் இரத்த அழுத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒன்று சொல்கிறீங்க. அடுத்து ஹார்ட்டில் இருந்துட்டு நாட்ரியூரிட்டிக் பெப்டிக்னு சொல்லி ஒரு ஹார்மோன் சுரக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இது எல்லாமே வந்து உயர் இரத்த அழுத்தத்துக்கு காரணம்னா இதெல்லாம் ஏன் தவறுதலாக நம்மளுடைய உடம்புல வந்துட்டு உருவாகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த கேள்விக்கு வந்து இந்த மருத்துவ உலகத்தில் உயர் இரத்த அழுத்தத்துக்கான காரணமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இவ்வளவு விஷயங்களும் நம்மளுடைய உடம்புல தவறுதலாக நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மருத்துவ படிப்புலேயே அடிப்படை கல்வி படிக்கும் போதே எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் வந்துடும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் அடிபோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒபிசிட்டியாக இருக்கிறது. அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல பருமனாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கும். வயிற்று பகுதியில், தொடை பகுதியில் எல்லாத்துலேயும் வந்து தேவையற்ற கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த கொழுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த கொழுப்புகள் வந்து அதிகமாகும் போது நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய ரெனின் ஆஞ்சியோடென்சின், அதுக்கப்புறம் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, ஹார்ட்லேருந்து சுரக்கக்கூடிய நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்கள் எல்லாம் என்ன செஞ்சிரும்னா நம்மளுடைய உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து அதிகப்படுத்திடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு அதிகமாகிறதே எதனாலன்னு கேட்டிங்கனாக்க நம்மளுடைய அடிபோசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்புனால தான். இரத்த அழுத்தம் வருவதற்கு இந்த அடிபோசிட்டின்ற கொழுப்பு மட்டும்தான் காரணமானு கேட்டால் 70% இந்த அடிபோசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பும் விசுரல் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்பும் தான் காரணமாக இருக்குது.
நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் இந்த விசுரல் ஃபேட்டை குறைக்கிறது எப்படி, இல்லை அடிபோசிட்டியை எப்படி குறைக்கிறது, இதை குறைக்கிறத கொண்டு எப்படி நம்மளுடைய ஹைப்பர் டென்ஷனை சமநிலைக்கு கொண்டு வரது அப்படின்றத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தம்ன்ற அந்த பகுதியை அடுத்த வீடியோவோட நம்ம முடிச்சுட்டு குறைந்த இரத்த அழுத்தத்தை பற்றி, அதாவது ஹைப்போ டென்ஷனை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். காத்திருங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உயர் இரத்த அழுத்தத்தில் எந்த அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை, வாழ்வியல் முறையை மாற்றினா மட்டும் போதும், இல்லை எந்த அளவு இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து மருத்துவம் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாகவும், அதே மாதிரி என்னென்ன உணவு முறைகளை எடுத்துக்கிறத கொண்டு நம்ம இந்த உயர் இரத்த அழுத்தத்தை சரி செஞ்சுக்கிற முடியும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். காத்திருங்கள் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.